ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹாப்பி. எனக்கு கார்டன் வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறது. ஸோ இன்னைக்கு சமையல் கிடையாது, முழுக்க முழுக்க கார்டன் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்குன்னு நம்மளுக்கு தனி சேனல் இருக்குது, மாடி தோட்டம்னு வச்சுருக்கோம். ஸோ அதில் எப்போவுமே நான் போட்டுட்ருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் தை மாதத்துலேருந்தே நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் விதைகள் வந்து போட ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ தையில் போட்ட விதைகள்லாம் இப்போ கொஞ்சம் முளைச்சி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாட்லையாக போட்டு வச்சுருந்தேன் குட்டி குட்டியாக. இதில் கொஞ்சம் க்ரோத் ஆன அப்புறம் இதில் இருந்து பெரிய பாட்டுக்கு வந்து நம்ம மாற்றுவோம், பெரிய தொட்டிக்கு மாற்றி அப்படியே கொண்டு வர்றது தான். ஃபஸ்ட் எல்லாமே கொஞ்சம் போட்டு 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 எல்லாம் இப்போ முளைச்சி வந்துட்டுருக்காங்க. இது தை மாதத்துலேருந்தே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணினேன். கீரையாக இருக்கும், கீரையெல்லாம் வந்துருச்சு. இது உங்ககிட்ட கொஞ்சம் ஷாம்பிள் காமிக்கிறேன். அப்புறம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த வெயில் டைமில் கொஞ்சம் அந்த குளிரும் வெயிலும் கலந்து தான் இருக்குது. இந்த டைமில் வந்து செடிங்களில் வந்து அதிகமாக வெள்ளைப்பூச்சி வந்து நிறைய வரும். அதே மாதிரி அதுங்கள்லேருந்து எப்படி நம்ம செடியை ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதே மாதிரி இப்போ பண்ணும்போது என்னென்ன ப்ரொசீஜர், அதை பற்றி தான் இந்த வீடியோ. ஸ்டார்டிங் வந்து எண்டிங்லேருந்தே இப்போ அறுவடை டைமில் வீக்லி ஒரு 3 வாரத்திலே நமக்கு ஒரு 3 நாள் வந்து அறுவடை கொடுக்கும், மாடியிலேருந்து எடுப்பேன். ஸோ நீங்கள் ரெகுலராக நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் நான் சமைப்பேன், அதெல்லாம் வீடியோவில் எல்லா டைமும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா, இது நம்ம கார்டன்லேருந்து எடுத்ததுன்னு. ஸோ அதனால் நான் சொல்கிறது கிடையாது. கார்டன் சேனல்லையுமே நான் குக்கிங் பற்றி அவ்வளோ இது கிடையாது. ஒன்லி கார்டனை பற்றி மட்டும்தான் நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடி தக்காளின்னு சொல்லுவாங்க. அது கொடி மாறி மேலே போயிட்டே இருக்கும், குட்டி குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் இருக்காது. இப்போ நம்ம கிட்ட மட்டுமே ஒரு 8 வகையான தக்காளி செடி இருக்குது. அதே மாதிரி பச்சை மிளகா வந்து ஒரு 7 வகையான பச்சை மிளகா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒன்றுமா இருக்குது. பட்டு அதான் சொல்கிறேன்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ரெசிபி சேனலில் இருந்தால் நம்ம கார்டனுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். அதே மாதிரி ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணுறது எதுக்குன்னா, நிறைய பேருக்கு இது போய் ரீச் ஆகும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கார்டன் சேனல்லையுமே கேட்பாங்க, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் கேட்குறதுனால இந்த வீடியோ நம்ம ரெசிபி சேனல்லே கொடுப்போம். இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க, இந்த பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க, அப்புறம் வந்து இது மண் உரம் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தருக்காக நம்ம பதில் சொல்ல ஒரு வீடியோவாக நம்ம மேக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்கிறது தான். உரம்லாம் வந்து எனக்கு இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது. நிறைய மாட்டு தொழுகங்கள் அதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு உரம் ஈஸியாக, அந்த மாட்டு சாணம்லாம் ஈஸியாக கிடச்சிரும். எனக்கு ரொம்ப கிடைக்கிறது கஷ்டம் என்னென்னா சாம்பல். அது வந்து அக்கம் பக்கத்தில் ஒரு 4-3 பேர்கிட்ட சொல்லி வச்சுருவேன். அவங்க சாம்பலெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து மந்த்துக்கு ஒரு டைம் நம்ம வந்து செடிகளுக்கு கொடுக்கும்போது அதுதான் அதுங்களுக்கு உயிர் உரம். அது மாதிரி அது செடி கொடுக்க பூச்சி தாக்கத்துலேருந்து அந்த செடி வந்து நம்ம பாதுகாக்க முடியும். அதனால அவங்கக்கிட்டலாம் சொல்லி கொஞ்சம் சாம்பல் கலெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இது 2ம் வந்துடும். மீதி உரங்களுக்கு மட்டும் நான் எங்கெங்கே வாங்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்காக கொடுக்குறேன். என்னென்ன நான் கார்டனுக்கு யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே லிங்காகவே கொடுக்குறேன். யாருக்கு தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு இடத்துல இருந்து வாங்க மாட்டேன், நிறைய ஆன்லைன் ஷாப்லேருந்து வாங்குவேன். அது சீடாக இருக்கட்டும், ஃப்ளவராக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய வாங்குகிறேன். அவங்க எல்லாரோட இதுவும் உங்களுக்கு நான் இதில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நானும் ப்ரைஸ் பார்ப்பேன், ரொம்ப ஹையெல்லாம் நான் போக மாட்டேன். எனக்கு என்ன முடியுமோ அதை தான் நான் வாங்குவேன், அதை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வந்த உடனேவே நம்மளுக்கு மாடியில் ஃப்ளவர்லாம் நிறைய நல்லா பூத்துருந்தாங்க. அவங்களெல்லாம் எடுத்துட்டேன் கலெக்ட் பண்ணி. இப்போ வெயில் டைம் 2 நாள் ஆனோடனே இந்த பன்னீர் ரோஸ்லாம் தானாகவே உதிர ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கும்போது எல்லாம் கஷ்டம். இது வந்து மாட்டுச்சாணமும் அப்புறம் வந்து இது வேப்பம் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் கலந்து இந்த பூச்சி தாக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 2யும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டேன். சாம்பலோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கலந்து இலந்த பழஞ்செடி, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் செடிங்களுக்கெலாம் கொஞ்சம் கொடுத்தேன், முருங்கை செடிக்கு கொடுத்தேன். அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இடம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தது. இன்றைக்கி நம்ம உரங்கள் எதுக்கு கொடுக்கணுமோ கொடுத்துட்டு, லெமன் செடி, அப்புறம் டேபிள் ஆரேஞ்ச் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃப்ளவருங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தேன். இது எந்த ஃப்ளவர் நம்மளுக்கு டல்லாக இருக்குன்னு தெரியுமோ அதுக்கு இமீடியட்டாக நான் கொடுப்பேன். இது வந்து ஒரு
மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா கூட போதும். நம்ம வந்து வாரம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி கொடுக்கணும். எது நம்மளுக்கு காய்க்காமல் இருக்குது, இவ்வளோ நாள் வச்சு என்ன ரிசல்ட் கொடுக்காம இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி உரம் கொடுத்துட்டு மறுநாள் தான் தண்ணி ஊற்றினேன். அன்னைக்கே உடனே நம்ம தண்ணி ஊற்றாமல் அன்றைக்கி ஃபுல்லாக அந்த உரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் போய் தண்ணி ஊற்றுறது. அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் செடி இந்த லைன்லாம் நீங்கள் பார்க்குறது. அப்புறம் வந்து தாமரை எனக்கு நிறைய வாட்டி ஃபெயிலியர் ஆகும். பட் இந்த வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது 3rd டைம் நான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு மாடியில் இருக்கிறதுனால காக்கா தொல்லைனால அது ரொம்ப ஃபால்ட் ஆகி போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயிலே நம்மக்கிட்ட ஒரு 4 ரகம் இருக்குது. அதில் இது ஒரு ரகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு, செண்பகப்பூ அதெல்லாம் ஒரு சைடு, பூக்கள் ஒரு சைடு, பழங்கள் ஒரு சைடு, காய்கறிகள் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ கத்திரிக்காயிலேருந்து வெண்டைக்காயிலேருந்து தக்காளியிலேருந்து எல்லாம், அவரைக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறி சொல்லிட்டு போவோம். நம்ம அன்னாட தேவைக்கு என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அது எல்லாமே இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் நம்மளுக்கு இருக்குது. பட் ஷாப்பில் வாங்குறது இப்போ குறைஞ்சிருக்கு. வீட்டிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி ஒரு வாட்டியும் வந்து ஆடி மாதம் ஆடி பெருக்குக்கு தான் நம்ம வந்து எல்லாமே இது பண்ணுவோம். இந்த ஆடி 18க்கு தான் வந்து விதைகள் வந்து எப்போவுமே பண்ணுவேன். இந்த வாட்டி தை மாதமே கொஞ்சம் விதைகள்லாம் போட்டு விட்டேன். ஏன்னா கீரைகள்லாம் எனக்கு ரிப்பீட்டாக நான் எடுத்துகிட்டே இருக்கவும், கீரைகள் இல்லாதனால கீரை விதைகள் வந்து அப்படியே போட்டு விட்டுட்டே இருக்கவும், சரி அப்போ நம்ம வந்து தை மாதத்துலேயே விதையெல்லாம் போட்டுட்டு தான் அதோட இது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இன்னும் வந்து ஆடி மாதம் வந்து இப்போது விதைகள்லாம் வந்து கலெக்ட் பண்ணும்போது அந்த விதையெல்லாம் இப்போ நம்ம செடியிலேருந்தே நம்மளுக்கு விதைகள் வருது இல்லையா, அந்த விதையே திருப்பி நம்ம ரிப்பீட் அப்படியே தை மாதம் ஆடி மாதத்துக்கு வந்து ரிப்பீட் பண்ணுவோம். விதைகள்லாம் போடுறது ஆடி மாதத்துக்கு. வேறு ஏதாவது புதுச்செடிகள் நம்ம வந்து ஒரு ஆடிப்பெருக்குக்குமே ஏதாவது ஒரு புதுச்செடிகள் வந்து 1லேருந்து ஒரு 5 செடி ஏதாவது புதுசாக இது பண்ணுவேன். அப்போது உங்கள் கூட நான் கண்டிப்பாக கார்டன் சேனலில் ஷேர் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போ நான் எங்கெங்கே விதை வாங்கியிருக்கணும் அதோடைய டீட்டெயில்ஸ் ஃபுல் லிங்க்குமே இந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். போது அது ஒரு தனி இது. பூவும் நம்மளுடைய பூக்கள் வந்து வாரம் பூத்து குலுங்குறாங்க நம்ம தோட்டத்தில். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.